கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை 119ஆம் சங்கீதம் 162ஆம் வசனம். மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு அவர் தம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அதே வார்த்தை டிபிடில இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது. Your promises are the source of my bubbling joy. The revelation of your word thrills me like one who has discovered hidden treasure. அதாவது இது தமிழ்ல இப்படி சொல்லணும்னா, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் என் மகிழ்ச்சியின் ஊற்று கண்ணாக இருக்கின்றன. உமது வார்த்தையின் வெளிப்பாடு மறைக்கப்பட்ட புதையலை கண்டுபிடித்தவரைப் போல என்னை சிலிர்க்க வைக்கிறது. அப்போ இன்றைக்கு அவருடைய வார்த்தைக்கு அவ்ளோ சந்தோஷப்படுகிறார் தாவீது. காரணம், அவருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவரிடத்துல இருந்து ஒரு காரியம் ஒரு வார்த்தையா வந்துருச்சுன்னா, நிச்சயம் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறதுல தாவீது ரொம்ப உறுதியா இருந்தார். அதனாலதான் எத்தனை எதிர்ப்புகள் வந்த பொழுதிலும் அத்தனையும் நின்று அவரால ஜெயம் பெற முடிந்தத நம்ம பார்க்கிறோம். ஒரு கோலியாத்துக்கு எதிராய் அங்க அத்தனை பேரும் பயந்துட்டு இருக்கிறப்போ, அங்க தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை. அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியிருக்கிறார். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன், விருத்த சேதனம் உள்ள மக்களாகிய எங்களுக்கு எப்படி எதிர் நிற்க முடியும்? அவர் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அந்த விருத்த சேதன உடன்படிக்கை ஆபிரகாமின் நாட்கள்ல பண்ணப்பட்டிருந்தா கூட, அந்த வார்த்தையின் மேல தாவீது வைத்திருந்த நம்பிக்கை தான் அவருக்கு மிகப்பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தத நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அவர் சொல்றாரு, "உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு மகிழ்ச்சியின் கண்ணாக இருக்கிறது. பப்ளிங் ஜாய்" அப்படின்னு சொல்லி பொங்கி வழிகிற ஒரு சந்தோஷத்த கொடுக்கிறத அவரா பார்க்கிறாரு. அப்ப இன்றைக்கு நம்ம வாக்குத்தத்தங்களை எப்படி பார்க்கிறோம்? நம்ம வாழ்க்கையிலயும் அநேக வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் தேவன் நமக்கு சுதந்திரமாக தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதுல தான் நம்ம அற்புதங்கள் அடங்கி இருக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அதனால தான் அதுக்கு அடுத்த ஒரு சில வசனங்களுக்குள்ளே சங்கீதம் 119, 165 நம்ம பார்க்கும்போது, "உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு" அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அவருடைய வார்த்தைய நேசிக்கிறவங்களுக்கு அங்க என்ன உண்டா? சமாதானம் உண்டா. சூழ்நிலைகள பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க, இவங்க பயப்பட மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய வார்த்தையை நேசிக்கிற மக்களுக்கு நிச்சயம் சமாதானம் உண்டு. அப்போ வார்த்தைய நேசிக்கிறதுனா என்ன? அத அப்படியே நம்புறது, அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் அது மிகுந்த சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அந்த அதாவது அவருடைய வார்த்தையின் வெளிச்சம் புதையல கண்டுபிடித்தது போல இருக்குதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போ அப்படி அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது ஆழ் மனதுல அந்த அண்டர்ஸ்டாண்டிங், டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த வார்த்தைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தான் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ற அந்த வார்த்தையின் வெளிச்சம், அந்த வார்த்தையின் வெளிப்பாடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அவருடைய வாக்குத்தத்தங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. அது வெளிச்சமா மாறுனாதான் நமக்கு அது புதையலைப் போல அது மிகுந்த பலனை தருகிறத நம்ம பார்க்கிறோம். ஏதோ வார்த்தைய வாசித்தோம், தியானித்தோம் அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொரு வார்த்தைய நம்ம உள்வாங்கி அத தியானிச்சு அந்த வார்த்தை வெளிச்சமாய் மாறும்போது, அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில பலனை தருகிறதா இருக்கிறத பார்க்கிறோம். எரேமியா 15:16 நம்ம பார்க்கும்போது, "உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது." எரேமியா இப்படியா இந்த காரியங்கள் சொல்றத பார்க்கிறோம். வார்த்தைகள கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டாராம். நம்ம இன்னைக்கு வார்த்தைகள எப்படி உட்கொள்றோம்? அந்த உட்கொண்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆழமான ஒரு வெளிச்சத்தோட, புரிந்து கொள்ளுதலோட அந்த வார்த்தைய நம்ம உட்கொள்ளும் பொழுது, அது நம் இருதயத்துக்கு சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நாம் எப்படி வேதத்தை தியானிக்கிறோங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். பல நேரங்கள்ல ஏதோ பைபிள வாசிக்கணும், வேதத்த தியானிக்கணுங்கிறதுக்காக நெறைய வாசிச்சுட்டே போறோம். ஆனா எந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில
வெளிச்சமாகுதோ, அதுதான் நமக்கு பதில் தரும். நம்ம நெறைய வாசிக்கலாம் தப்பு இல்ல. ஆனா வார்த்தை வெளிச்சமாய் மாறும்போது தான் நம்ம இருதயத்துக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாம் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால 1 தெசலோனிக்கர் 2:13 நம்ம பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டபோது, அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல், தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே, நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் செய்கிறது. அப்போ வார்த்தை எப்ப பெலன் செய்கிறதுன்னா, அந்த வார்த்தைய அப்படியே விசுவாசிக்கிறவர்களுக்கு அதில் பெலன் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் அவங்க எப்படி ஏற்றுக்கொள்ளல, மனுஷ வசனமா அத பார்க்கல. தேவ வார்த்தையா அத பார்க்கிறாங்க. தேவ வார்த்தையா ஏற்றுக்கொள்றாங்க. அதனால அந்த விசுவாசிக்கிற அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள பெலன் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ல கொர்நேலியு வீட்ல அங்க ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. அங்க பேதுரு அவங்களுக்கு பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 43ல இருந்து 46 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ அவங்க விசுவாசத்தோட பேதுரு பேசினத கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அங்க ஊற்றப்படுகிறத பார்க்கிறோம். ஏன்னா, விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே அந்த வார்த்தை நிச்சயம் பலன் தருகிறதா இருக்கிறது. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும், தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்தசேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது, பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அங்க புறஜாதிகள் தான். ஆனா அந்த வார்த்தைய அவங்க அப்படியே ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க மேல பரிசுத்த ஆவியின் நிறைவு, அந்நிய பாஷையின் அடையாளங்களோட அவங்க தேவனை புகழ்கிறத, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் காணும்படியா தேவன் செய்தத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம விசுவாசத்தை அந்த வார்த்தை எவ்வளவு தூரத்துக்கு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்றோமோ, தேவன் அந்த விசுவாசிக்கிற நமக்குள்ள கிரியை செய்கிறத நம்ம நிச்சயமா பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கு அந்த வார்த்தையை எவ்வளோ சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். அந்த அவ்ளோ அந்த பப்ளிங் ஜாய் அந்த நிரம்பி வழிகிற, பொங்கி வழிகிற சந்தோஷத்தோட ஒரு கொள்ளைய கண்டுபிடிக்கிறது போல நம்ம ஏற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தைய நம்ம வெளிச்சமா மாறும்போது, அந்த வார்த்தை நம்ம இருதயத்துக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை விசுவாசிக்கிற நமக்குள்ளும் அது பலன் தருகிறதா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம வார்த்தைய அப்படியே விசுவாசிப்போம். தேவனிடத்துல நன்மைகளை நம்ம நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆண்டவரே நாங்களும் கூட அப்பா உங்க வார்த்தைய ஆண்டவரே அப்படியே சந்தோஷமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அப்படிப்பட்ட மனதை நீர் தரும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து நீர் செயல்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க இருதயத்தை இன்றைக்கு நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். எங்க இருதயத்தை உங்ககிட்ட நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்கு வெளிச்சமாய் மாறட்டும். அந்த வெளிச்சம் எங்களுக்கு புதையல போல ஆண்டவரே நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தையில உள்ள புதையலை நாங்கள் கண்டுபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அது நிமித்தம் எங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் எல்லாம் உண்டு. விசுவாசிக்கிற எங்களுக்குள்ள அந்த வார்த்தையும் பலன் செய்கிறத நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. என் தேவன் அப்படியே இந்த நாள்ல இருந்து அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் அறிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.